இந்த எத்தனால் வந்துட்டு ஒரு தனி நபரால் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. ஏன்னா இது அதான் சர்க்கரைகளை, பழம் அல்லது தானியங்கள் போன்றவைகள நொதித்தல் மூலமா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இயற்கை ஆல்கஹால் ஆகும். மனிதர்கள் வந்து இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாவே தயாரிச்சு பயன்படுத்திட்டு தான் வர்றாங்க. இதுல ஆரம்பகால பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, கிமு 7000 ஆண்டிலேயே சீன மக்கள் வந்து அரிசி, தேன், அப்புறம் இந்த பழங்கள்லாம் வந்து நொதித்தல்னு அப்படி சொல்லலாம். ஊற வச்சு இது மாரி பண்ணி ரிஃபைன் பண்றது. மதுபானங்கள வந்து தயாரிச்சிருக்காங்க. இத வந்து தொல்பொருள் சான்றுகளே காட்டுது. இதையே வந்து அறிவியல் கண்டுபிடிப்பா வந்து 9ஆம் நூற்றாண்டில் பாரசீகத்துல வந்து இந்த பெர்ஷியா அப்படின்னு சொல்லப்போல அல் ராசி ரசல் அப்படிங்கிறவர் வந்து மதுவிலிருந்து எத்தனால் வடிகட்டதும் முதலில் விவரித்த பெருமைக்குரியவரா கருதப்படுது. அதான் உண்மையும் கூட. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12, 13ஆம் நூற்றாண்டு வந்து ஐரோப்பாவுல வந்து அதுதான் இப்போ ஈரோப் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான். அல்கெமிஸ்ட் அத தமிழ்ல ரசவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வடிகட்டுதல் அந்த மாதிரி வடிகட்டி அந்த முறைகள மேம்படுத்தி எத்தனால ஒரு தனி பொருளா அங்கீகாரம் குடுக்குறாங்க. எனவே வந்து இது சுருக்கமா இங்க நான் ரசவாதின்னு குறிப்பிட்டேன். அது வந்து இங்கிலீஷ்ல அல்கெமிஸ்ட். அல்கெமிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு நம்ம மாடர்ன் இன்ஜினியரிங்ல சொல்லப்படுகிற கெமிஸ்ட். ஆனா அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்கெமிஸ்ட், கெமிஸ்ட் இது 2யும் பத்தி வேறுபாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க. அதையும் போடுறேன். ஆனா அது நம்ம வேலையில ரொம்ப இழுத்துரும்.